ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமகம சமையல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட்டான ஜவ்வரிசி வடகம் எப்படி செய்து தான் பார்க்க போறோம். இது எல்லா சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். கம 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 சமையல். வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். 1 கப் மாவு ஜவ்வரிசி, லைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணாதீங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 5 காஞ்சி மிளகா, 6 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மாவு ஜவ்வரிசி இந்த மாதிரி தான் இருக்கும். இது உள்ள சேர்த்துடலாம். இப்போ ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் வாஷ் பண்ணாலே போதும். வாஷ் பண்ணிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜவ்வரிசி தண்ணியெல்லாம் உறிஞ்சி உப்பி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. லைட்டாக தண்ணி இருக்கும், அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட 5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கரெக்டான அளவு. நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு என் மேலே குறை சொல்லக்கூடாது. விசிலோட குக்கர் மூடி போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகணும். 3 விசில் வந்தாச்சு. ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. மிக்ஸி ஜாரை எடுத்து 2 ட்ரிப்பா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். மிக்ஸி ஜாரை எடுத்து 5 காஞ்சி மிளகாய் சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்ச கூழ்ல இது சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா சீரகம் தூவி விட்டுக்கலாம். இப்போ வடகம் போடுறதுக்கு கூழ் ரெடி ஆயிடுச்சு. வடகம் போடுறதுக்கு பெரிய ஷீட் விரிச்சிக்கலாம். வடகம் ரவுண்ட் ஷேப்ல வர்றதுக்கு இந்த மாதிரி வளையல் எடுத்துக்கலாம். ஷேப் தேவையில்லைன்னா அப்படியே ஊத்திக்கலாம். இப்போ வளையல் முங்குற அளவுக்கு ஊத்திக்கலாம். அதே மாதிரி எல்லா வளையல்லையும் ஊத்திக்கலாம். வளையல் எடுத்தா கூட ஸ்ப்ரெட் ஆகாது, ஏன்னா நம்ம கரெக்டான தண்ணி அளவுல செஞ்சிருக்கோம். இதே வளையலை பக்கத்துல வச்சு ஊத்திக்கலாம். இப்போ எல்லா மாவுலையும் வடகம் ஊத்தியாச்சு. வெயில் காலத்துல காயறதுக்கு 2 நாள் ஆகும். குளிர் காலத்துல 3-4 நாள் ஆகும். பாருங்க, வடகம் காஞ்சி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க வடகத்தை பொரிச்சு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ மொறுமொறுப்பா இருக்கு பாருங்க. வாவ், சூப்பரான மொறுமொறுப்பான வடகம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மொறுமொறுப்பான வடகம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமகம சமையலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.